அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் திரும்பவும் போகிறேன். நேற்று பண்ணினதை, இப்போ முந்தின செஷனில் பண்ணினதை அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன். திரும்பவும் அந்த எரர் என்னங்கிறத பார்ப்போம். இப்போது ஜாவா சி interest calculation dot java c space hyphen d space dot space interest calculation dot java அதில் எந்த எரரும் இல்லை. இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இந்தியன் பேங்க் டாட் ஜாவா அதில் தான் இப்படி எரர் காமிக்குது. எரர் லைன் நம்பர் 9. லைன் நம்பர் 9ல் இந்தியன் பேங்க்கில் என்ன இருக்குது? இதுதான் லைன் நம்பர் 9. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். calculate of int is not public in interest calculation. அது பப்ளிக்காக இல்லை, cannot be accessed from outside package. அதனால் அதை வேறு ஒரு பேக்கேஜ்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஒரு மெத்தடுக்கு முன்னாடி பப்ளிக்னு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னா வேறு ஒரு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இது மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். அப்போ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுதா? ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படிங்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறோம், இல்லை நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸில் கூட பிளாக் பப்ளிஷ் பண்ணும்போது பப்ளிஷ் பண்ணுற இடத்துல கீழே விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த விசிபிலிட்டி எப்போவுமே டிஃபால்ட்டாக பப்ளிக்னு இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் பப்ளிக் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்னு இருக்கும். அதாவது எப்படி, நான் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுகிறேன், எல்லோரும் அதை படிக்கலாம். ஒன்று, ப்ரைவேட் எனக்கு மட்டும் நான் அதை வச்சுக்கலாம். 2, இல்லை நான் யார் யாருக்கெல்லாம் பாஸ்வேர்டு கொடுக்குறேனோ அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். 3, இப்படி யூடியூப்பில் வீடியோ போடும்போது இருக்கும், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடுங்கிறது. அதாவது சில விஷயத்தை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சில விஷயத்த சொல்ல மாட்டாங்க, சில விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே இருக்கும். எல்லா இடத்துலையும் நடக்குதுல்ல. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட்ஜெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கே அவங்களுக்கு பட்ஜெட் என்னங்கிறது தெரியும், நமக்கு தான் தெரியாது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை ப்ரொடெக்டடாக வச்சுருக்காங்க. அதை பட்ஜெட் டே அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் காமிக்க போகிறாங்க. அன்றைக்கி அது பப்ளிக்காக வரப்போகுது. அதை முதல்ல ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல, பட்ஜெட்டுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல, அப்போ அவருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். பர்சனலாக அவர் வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் அந்த மினிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார், மினிஸ்டர் மற்ற ஆளுங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது நம்மக்கிட்ட வருது. இப்படி தான் நடக்குது. அந்த பர்சனலாக நடக்கிறதுக்கு ஜாவாவில் ப்ரைவேட்னு பேர். எந்த ஆக்டிவிட்டியுமே இப்படி பிரிச்சிடலாம். யார் யாரெல்லாம் அதை பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அதை பார்க்கக்கூடாது, யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலாம், யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிடலாம். அதை எப்படி பிரிக்கலாம்னா, ஜாவாவில் 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், ஜாவாவில் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸுங்கிறது 4 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று ப்ரைவேட், இன்னொன்று டிஃபால்ட், இன்னொன்று ப்ரொடெக்டட், இன்னொன்று பப்ளிக். அப்போ இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது டிஃபால்ட். டிஃபால்ட்னா ஒன்றுமே கொடுக்காம விட்றது தான் டிஃபால்ட். இப்படி எம்டியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஃபால்ட். மீதி எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்னு கொடுக்கணும். அப்படி எதுவுமே கொடுக்கல, இப்போ நான் இந்த இடத்துல கால்குலேட்டுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அப்போ முதல்ல ப்ரைவேட் கற்றுக்கலாம், அதுக்கப்புறமா டிஃபால்ட் ப்ரொடெக்டடுக்கெலாம் வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட போகிறேன். ப்ரைவேட் கால்குலேட், இங்கேயும் ப்ரைவேட் கால்குலேட், இந்த கிளாஸில் ப்ரைவேட்னு கொடுத்துட போகிறேன். சரியா? இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணாதவங்க லோகமித்ராலாம் இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் இந்த கிளாஸை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா இப்போ உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக இந்த இடத்துல ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ வேறு எந்த சேஞ்சும் இல்லை. என்னோடய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு போயிருக்கேன், இருக்கிற மெத்தடை ப்ரைவேட்னு மாற்றிருக்கேன், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதை இப்போ போய் கம்பைல் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கிளாஸில் சேவ் பண்ணியிருக்கேனே, கம்பைல் பண்ணால் ஏதாவது இஷ்யூ வருதான்னு பார்க்கணுமே. ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாட் ஜாவா, எந்த இஷ்யூவும் வரல.
ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா என்ன பேக்கேஜில் இருக்குது, com.indianbank.depositல இருக்குது. அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஜாவா ரைட் கிளிக் பேஸ்ட் டாட் ஐ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். எந்த சேஞ்சும் இல்லை, அவுட்புட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ ப்ரைவேட்னு கொடுக்குறதுல இந்த கிளாஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கரெக்டாக? இப்போ அடிஷ்னலாக இன்னொன்று பண்ண போகிறேன். சரி, இது வரைக்கும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அடுத்தது பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் இந்த இந்த இடத்துல ப்ரைவேட்னு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸை கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சும் இல்லை. ரெண்டு இடத்துல ப்ரைவேட்னு ஆட் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணணும். நான் இதையும் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக. ரெண்டையும் பார்த்து பண்ணுங்கள். அதே பேக்கேஜில் com.indianbank.depositல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி அங்கே இருக்கிற கிளாஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் உள்ளெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் இருக்குது, இந்த கிளாஸ் நேம் மட்டும்தான் மாறி இருக்கு. சரியா? இதை மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இதில் இந்த கீழே இருக்கிற ப்ரைவேட் வாய்ட் கால்குலேட் 2 மெத்தட் இருக்குல்ல, அது 2 மெத்தடை ரிமூவ் பண்ணிடுங்க. லைன் நம்பர் 16லேருந்து 24 வரைக்கும் டெலீட். நல்லா பார்த்துக்கோங்க, 2 மெத்தட் இருக்குது, ப்ரைவேட் வாய்ட் கால்குலேட்னு 2 மெத்தட் இருக்குது. ரெண்டையும் டெலீட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பண்ணியாச்சு சார். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த லைன் நம்பர் 12, 13லாம் பாருங்கள், நம்ம எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்? நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா? அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்னு நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அர்த்தம், 2 கிளாஸ் வச்சுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அது இங்கே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுங்கிற கிளாஸ் இங்கே இருக்குது. சரியா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டிங்கிற கிளாஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இதில் கால்குலேட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க, கால்குலேட்னு இன்னொரு மெத்தட் வச்சுருக்கீங்க. இந்த மெத்தடை இந்த யூட்டிலிட்டி கிளாஸுக்கு இப்போ வேணும். அப்போது இவர் போய் இந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணாதானே கிடைக்கும். மெமரியை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், இவரை கூப்பிட்டு சார் எனக்கு இந்த மெத்தடையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட். அப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், யூட்டிலிட்டி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால்குலேட் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறோம். இதில் யாருக்காவது புரியாமல் இருக்கா இப்படி பண்ணுறது? புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டியை கம்பைல் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் நேம்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனாலும் அங்கே போய் இப்போ பாருங்களேன், அங்கே போய் கம்பைல் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே டைப் பண்ண போகிறேன், ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி. யூ மட்டும் டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், எல்லாத்தையும் டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு 3 எழுத்தை டைப் பண்ணுங்கள், ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஏன்னா 2 கிளாஸ் நேம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனே இருக்குது, அதனால் அதில் நின்றுட்டுருக்கோம். வெறுமனே ஒரு யூவை டைப் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், என்டர். இப்படி எரராக வருது. எத்தனை எரர்? 2 எரர் வருது. உங்களுக்கும் இப்படி 2 எரர் வருதா பார்த்து சொல்லுங்கள். அப்போ ஏன் இந்த எரர் வருது, அதான் இப்போ டிஸ்கஷன். அப்போ ஏன் இந்த எரர் வருதுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன எரர்னு முதல்ல வாசிப்போமே. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி டாட் ஜாவா 13 என்ன எரர்? கால்குலேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ். தெளிவாக சொல்லிடுச்சு சார், அவர் அதை ப்ரைவேட்டாக வச்சுருக்காரு. ப்ரைவேட்னா என்ன அர்த்தம்?
வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். அப்போது ப்ரைவேட்னு ஒரு மெத்தடை கொடுத்துட்டோன்னா அந்த மெத்தடை அந்த கிளாஸை தவிர வேறு எந்த கிளாஸ்லையுமே பயன்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் ப்ரைவேட்டுங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், ப்ரைவேட் ஆக்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அப்போது நம்ம வேறு இதுலேயும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இது ஜாவா லைன் நம்பர் 13. அடுத்து ஜாவா லைன் நம்பர் 14 பாருங்கள், எரர் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிளி லாஸ் கன்வர்ஷன், இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ முதல்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை ஆக்சஸ் பண்ண முடியல, ப்ரைவேட்டாக இருக்குது. எங்கே? இங்கே ப்ரைவேட்டாக இருக்குங்கிறதுனால இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன? ப்ரைவேட் மெத்தட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி விதின் த கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இது மெத்தடுக்கு மட்டும்தானா? இல்லை, வேரியபிள்ஸ்க்கும் இது உண்டு. அப்போ நம்ம வேரியபிளை ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோம். ப்ரைவேட் இன்ட், இப்போ நான் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன், 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ப்ரைவேட் இன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணியாச்சா? இது குளோபல் வேரியபிள். சொல்லுங்கள். நான் லேட்டாக இப்போ தான் சார் ஜாயின் பண்ணேன், தெரியல என்ன பண்ணுறது. நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணிங்களா? நாங்கள் 2 கிளாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சரி, சார், நான் நான் 2 கிளாஸையுமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே சார். ஓரளவு அதில் புரிஞ்சிரும். புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே சார். இவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேளுங்க. நாங்கள் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஓகே சார். இப்போ ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் 5 அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இது லோக்கல் வேரியபிளா குளோபல் வேரியபிளா? global variables. குளோபல் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிளா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். வெரி நைஸ், நைஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் மீதி 2 மெத்தட்ஸை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு அது தேவையில்லை, அதனால் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். மேலே என்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ரைவேட் வேரியபிள். அந்த ப்ரைவேட் வேரியபிள் நான் ஸ்டாட்டிக். நான் ஸ்டாட்டிக்னால் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். எதுக்கு? இந்த கிளாஸுக்கு. இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன? ஐசி. ஆப்ஜெக்ட் நேம் ஐசி தானே? ஐசி டாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். லைன் நம்பர் 14ல் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு எந்த கிளாஸை இப்போ கம்பைல் பண்ணுறோம்? ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஐஎன்டி தான் டைப் பண்ணுறேன், டேப், அவ்வளோதான். டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது ஜாவா ஸ்பேஸ் காம் டாட் இந்தியன், டேபை ப்ரெஸ் பண்ணாலே இந்தியன் பேங்க், டெபாசிட், டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணாலே டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஐஎன் டேப். 5 வந்துருச்சு பாருங்கள். இந்த 5 என்னது? என்னோட இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே மேலே ஒரு 5 கொடுத்துருக்கோம். இங்கே 5 கொடுத்துருக்கோமா? இங்கே இன்ட்ரெஸ்ட் வேணால் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துக்கோங்க, 7 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா அப்படி பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. 7 வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களாலேயும் இந்த ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுதா விதின் த கிளாஸ் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போது ஒரு ப்ரைவேட் வேரியபிளை என்னால் சேம் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போது இதே ப்ரைவேட் வேரியபிளை இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணுறேன், லைன் நம்பர் 14. ஏன் இந்த லைனை நான் இங்கே வச்சுருக்கேன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இப்போ நான் எந்த கிளாஸுக்கு போக போகிறேன்? இன்னொரு கிளாஸுக்கு போக போகிறேன். அந்த கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி அப்படின்னு பேர். அந்த கிளாஸுக்கு போயிட்டு அங்கே இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைன் நம்பர் 14, லைன் நம்பர் 15, அதாவது அந்த கால்குலேட் மெத்தடை கால் பண்ணுறோம்ல, அது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன்? ப்ரைவேட் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு எரர் மெசேஜ் காமிச்சிட்டு இருந்துச்சு, அதனால் அது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிட்டேன். சரி, ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது
இங்கே ப்ரைவேட் வேரியபிள் இல்லையா? அப்போ ப்ரைவேட் வேரியபிளை வேறு ஒரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே கிளியர். இப்போ நான் எதை கம்பைல் பண்ணணும்? ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி டாட் ஜாவாவை. எரர் எந்த லைனில் எரர்? லைன் நம்பர் 13ல் எரர். என்ன எரர்? இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அப்போது ஒரு வேரியபிளோ ஒரு மெத்தடோ ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா வேறு ஒரு கிளாஸ்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த எரர் மெசேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இப்படி ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா இந்த 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 லைனை ஆட் பண்ணி பாருங்கள். லைன் நம்பர் 13 ஆட் பண்ணி எரர் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன நோட் பண்ணிக்கிட்டோம்? ஒரு ப்ரைவேட் வேரியபிளோ ஒரு மெத்தடோ ப்ரைவேட்டாக இருந்தால் அதை வேறு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் அடுத்தது சொல்லுங்கள் சார். ஒரு டவுட் சார். நம்ம இந்த கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் கால்குலேஷன் யூட்டிலிட்டிலையும் அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஐசின்னு தான் வைக்கணுமா சார்? அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் தான் வைக்கணுமா? அப்படிலாம் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஓகே சார். நான் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணேன், அதனால் அதே பேர் வச்சேன், அவ்வளோதான். அதை எடிட் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணாலும் இதில் பேர் வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த டவுட். இப்போ ஒரு வேரியபிள் ப்ரைவேட்டாக இருக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு மெத்தட் ப்ரைவேட்டாக இருக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? நம்ம கன்ஸ்ட்ரக்டர் படிச்சிருக்கோமா? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் படிச்சிருக்கோமா? எஸ் சார், படிச்சிருக்கோம். கரெக்டாக. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு. கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அந்த கிளாஸ் நேம் அப்படியே கொடுத்துடணும். கரெக்டாக? இப்படி கொடுத்து இங்கே ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்டர். இது கால் ஆகுதான்னு பார்க்கணுன்னா system.out.println ஏதாவது ஒன்று வேல்யூ உள்ள கொடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு சும்மா. இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். எங்கே? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில். நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். எந்த கிளாஸை எடிட் பண்ணியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை. அப்போ எந்த கிளாஸை நான் கம்பைல் பண்ணணும்? அந்த கிளாஸை ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாட் ஜாவா. கம்பைல் ஆயிடுச்சு. இது நமக்கு தெரியுமே. பப்ளிக்னு கொடுத்தா, ப்ரைவேட்னு கொடுத்தா கம்பைல் ஆகுமா? கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? அப்போ கன்ஸ்ட்ரக்டரை இங்கே ப்ரைவேட்டாக ஆக்கிட்டோம். ப்ரைவேட்டாக கொடுத்துட்டா கம்பைலேஷன் எரர் ஏதாவது வருதான்னு பார்க்க போகிறேன். அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாட் ஜாவா. எதுவுமே எரர் வரல. நீங்களும் இப்படி கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சு எரர் வரலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக இருக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எஸ், இருக்கலாம். இருந்தால் எந்த எரரும் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கால் ஆகும். இப்போ நான் நேராக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி கிளாஸுக்கு போகிறேன். பக்கத்து கிளாஸ் அதானே வச்சுருக்கோம். அங்கே இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா? ஆமாம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே லைன் நம்பர் 13ல் இந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் வேரியபிளை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சஸ் பண்ண. அது எரர் காமிச்சதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். அதை கமெண்ட் பண்ணியாச்சு. சரியா? ஏன் கமெண்ட் பண்ணோம்? அது ஏற்கனவே எரர் காமிச்சதுங்கிறதுனால அதை கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே என்ன நடக்கும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இப்படி கால் ஆகுதுன்னா இந்த இடத்துல ப்ரைவேட்டால இருக்குது அது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரை இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? தெரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இப்போ நம்ம எங்கே எதை கம்பைல் பண்ணணும்? ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி டாட் ஜாவாவை எரர் லைன் நம்பர் 12 12வது லைன் 12வது லைனில் என்ன இருக்குது? இப்படி இருக்குது 12வது லைன். சரி, என்ன சொல்கிறாங்கன்னு வாசிப்போம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். எங்கன்னு கிளியராக அந்த அப்பேரோ கொடுத்து காமிச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் புதுசாக ஒரு மெமரியை கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற மெமரியை கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இல்லையே. அவர் கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சுருக்காரு. இப்போ கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சா ஆப்ஜெக்ட் நீங்கள் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் இப்படி க்ரியேட் பண்ண முடியாது. இந்த ஐடியாவுக்கு பேர் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். வேறு ஒரு கிளாஸ்லேருந்து என் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. நானாகவே வேணும்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்பேன், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஐடியாவுக்கு பேர் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட blog எழுதும்போது சிங்கிள்டன்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக போய் பாருங்கள். சரியா? சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அது பின்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஐடியாவுக்கு பேர்? வேறு ஒரு கிளாஸ்லேருந்து என் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண நான் விட மாட்டேன், என்னோடய கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சுருவேன் அப்படிங்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எரர் மெசேஜ் வருதா பாருங்கள். இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் அதை கேட்குறேன். ஆமாம், கிளாஸை ப்ரைவேட் ஆக்க முடியாது. கரெக்ட். கிளாஸை ப்ரைவேட் ஆக்க முடியாதுங்கிறது கரெக்டான பாயிண்ட். ஆனால் அந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட் ஆக்கிட்டிங்கன்னா நான் அப்போது இந்த மெத்தடெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட், ஓகே. இந்த மெத்தடெல்லாம் ப்ரைவேட் இல்லை, பப்ளிக்காக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பப்ளிக்காக இருந்தால் நான் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? வேறு கிளாஸ்லேருந்து பப்ளிக்காக இருந்தால் வேறு கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? சார் பப்ளிக்காக இருந்தாலும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தானே சார் கால் பண்ண முடியும். ஆமாம். அந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தானே சார் கிரியேட் பண்ண முடியும். ஆமாம். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட் ஆக்கிட்டா ஒரு கிளாஸ்லேருந்து எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமாம், கரெக்ட். ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம்ல சார்? நல்ல பாயிண்ட். ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் தானே ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும். கரெக்டு தானே? இப்போ இது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இல்லை, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் தான். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் கால்குலேட்டுங்கிறது. அப்போ அதை ஸ்டாட்டிக்காக கொடுக்க முடியாது. அப்போ அது நான் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது கரெக்டு தான். நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது, பப்ளிக்காகவும் இருக்குது. அப்போ வேறு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிறதுனால வேறு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ இதை பப்ளிக்காக கொடுத்துருக்கிறதே மீனிங்லெஸ். இதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். அப்போ ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாத ஒரு மெத்தடை நீங்கள் பப்ளிக்காக வச்சா என்ன, வைக்கலைன்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கா இல்லையா? ஒருவேளை இந்த கொஸ்டினே புரியலைனாலும் கேளுங்க, புரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். புரியுது சார். அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை பப்ளிக்காக கொடுக்கறதே மீனிங்லெஸ். கரெக்டா? ஆமாம் ஆமாம். அப்போ ஆனால் எரரும் காமிக்கல. பப்ளிக்காக கொடுக்குறதே மீனிங்லெஸ் தான். இப்படி நீங்கள் மீனிங்லெஸ்ஸாக கொடுத்துருக்கீங்கன்னு எரராவது காமிக்கணும். இப்போ எரரும் காமிக்கல. எனக்கு அதாவது ரொம்ப சிம்பிள் டவுட் கேட்குறேன். இந்த மெத்தடை நான் வேறு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். எப்படி முடியும்? இந்த மெத்தட் பப்ளிக், அதனால் முடியும். கரெக்டா? அப்போ பப்ளிக் மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும், நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ ஆப்ஜெக்ட் வேணும், ஆனால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட். அப்போ இந்த மாதிரியான சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. இருக்கட்டும், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் யாருக்கும் நான் சொன்னதுலேயே கொஸ்டினே எனக்கு புரியலைங்க,
நான் ஏதோ உங்கள் கிளாஸில் சும்மா உட்காந்துருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? எனக்கு இது ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. அப்படி யாராவது இருக்கீங்களா? சார் பேராமீட்டரைஸ் பண்ணி பண்றப்ப நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா சார்? ப்ரைவேட்டாக கொடுத்தா பண்ண முடியாதுல்ல, அதையும் தான் ப்ரைவேட்டாக பண்ணிடலாம்ல. பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரையும் ப்ரைவேட்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்ப பண்ண முடியாது. இப்ப இல்ல அப்படி கொடுக்காம அப்ப பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ட்ரை பண்ணலாம். ம். கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்க்கு அது நம்மளை கொண்டு போய் விடும். அதையும் அடுத்து ட்ரை பண்ணுவோம் நம்ம. நல்ல கொஸ்டின். ஓகே. சரி, அப்போ இந்த கொஸ்டின் இருக்குது, ஓப்பனாக இருக்கட்டும். ஆனால் இதை இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணல, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். சரி, அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஒரு வேரியபிள் ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஒரு வேரியபிளோ இப்போது ஒரு வேரியபிள் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஒரு மெத்தட் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? இப்போ சும்மா கொடுத்து பார்ப்போம். ப்ரைவேட் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரிங் நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், இது ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ் தான், இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்படி ப்ரைவேட்டாக கொடுத்தா எரர் காமிக்குதான்னு மட்டும் பார்க்க போகிறேன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில். இந்த லைனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிவிட்டேன். இப்போது கிளியர் ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் டாட் ஜாவா. ஆப்ஜெக்ட்டும் ப்ரைவேட்டாக இருக்கலாம் போல் தெரியுது, எரர் எதுவும் காமிக்கலை. நீங்களும் இதை ட்ரை பண்ணிடுங்க. கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? முன்னாடியே முடியாதுன்னு பார்த்துட்டோம், இருந்தாலும் ட்ரை பண்ணிடுவோமே. இந்த இடத்துல கிளாஸுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுங்கிற கீவேர்டை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி கிளாஸை கம்பைல் பண்ணி பார்ப்போம். திரும்ப அப்பேரோ ப்ரெஸ் பண்ணுறேன். எரர் மாடிஃபையர் ப்ரைவேட் லைன் நம்பர் 3. லைன் நம்பர் 3 இதுதான். மாடிஃபையர் ப்ரைவேட் நாட் அலோடு ஹியர், அதான் அலோவ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம் சார், அப்படிதான் வருது. அப்போ ஒரு கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இன்றைக்கி ஆக்சஸ் மாடிஃபையரில் ப்ரைவேட்டை பற்றி ஓரளவு நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது அதை திரும்ப பப்ளிக்னு மாற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த கிளாஸ் எப்போவுமே எரர் காமிச்சிட்டே இருக்கும். திரும்ப பப்ளிக்னு மாற்றி சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சுருங்க, மறந்துடாமல். எரர் ஃப்ரீயாக அந்த கிளாஸை வச்சுக்கோங்க. ப்ரைவேட்னு வர்றதை அப்சர்வ் பண்ணவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்லுங்கள். ப்ரைவேட்டாக மாற்றி எரர் பார்த்துட்டு பப்ளிக்காக மாற்றி கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணியாச்சு. ம், என்னங்க? சார் மைக் ஆஃப் பண்ணுறது. ஓகே ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ப்ரைவேட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போது இந்த ப்ரைவேட்னு எங்கெங்கெல்லாம் கொடுத்தோமோ அங்கெல்லாம் ப்ரைவேட்டை ரிமூவ் மட்டும் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே எல்லா இடத்துலையும் ப்ரைவேட்டை டெலீட் மட்டும் பண்ணுறேன். ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணுறோம், டெலீட். ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணுறோம், டெலீட். எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட் கொடுத்தோமோ அது எல்லா இடத்துலையும் ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணுறோம், டெலீட். ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணுறோம், டெலீட். இங்கெல்லாம் ப்ரைவேட் கொடுத்துருந்தோம், அதனால் அங்கெல்லாம் ப்ரைவேட்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெத்தடுக்கு முன்னாடி 2 மெத்தடுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, வேரியபிளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இப்படி எல்லாத்தையும் எல்லா ப்ரைவேட்டையும் டெலீட் பண்ணிடுங்க. மொத்தம் எத்தனை லைன்? ஒரு வேரியபிள், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கன்ஸ்ட்ரக்டர், 2 மெத்தட், மொத்தம் 5 லைனில் முன்னாடி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணியிருக்கீங்கல்ல, மறந்துடாமல் சேவ் பண்ணுங்கள், மறந்துடாமல் கம்பைல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அடுத்த ஸ்டெப் டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணிட்டேன் சார். கம்பைல் ஆகுது சார். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் யூட்டிலிட்டிக்கு போக போகிறோம்.
இந்த கிளாஸ்லேருந்து அப்படியே யூட்டிலிட்டி கிளாஸுக்கு போகிறோம். யூட்டிலிட்டி கிளாஸ் எங்கே இருக்குது? இதே பேக்கேஜில் இருக்குது. காம் டாட் இண்டியன் பேங்க் டாட் டெபாசிட் பேக்கேஜ்லேயே இருக்குது. இப்போது இந்த இங்கே கமெண்ட் பண்ண லைன் எல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன்றுமே பண்ணல, இதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் இப்படி டெலீட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. பின்னாடி வேணும்னா நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு தடையும் டைப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்ல. ஒருவேளை யாராவது ஐயோ நாங்கள் டெலீட் பண்ணிட்டோமே, நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அந்த கிளாஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி கிளாஸுக்கு போயிட்டோம். அந்த கிளாஸில் டெலகிராமில் இதை அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இந்த சேட்லேயும் அனுப்பணுனாலும் அனுப்புகிறேன். இந்த சேட்லேயும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ப்ரைவேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ப்ரைவேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கான வேரியபிள், அங்கே இருக்கிற மெத்தட், அதெல்லாம் இங்கேருந்து கால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். சேவ் பண்ணியாச்சு. இதை ஒரு தடவை கம்பைல் பண்ணிடுவோம். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி டாட் ஜாவா. எரர் எதுவும் எனக்கு வரல. நீங்களும் இப்படி கம்பைல் பண்ணி எரர் எதுவும் வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எரர் வரல சார். எரர் வரல. ஓகே. மற்ற இன்னும் 2 பேர் சொல்லுங்கள். 2 இல்லை 3 பேர் சொல்லுங்கள். எரர் வரல சார். எரர் வரல சார். ஓகே. அப்படி எரர் வரலன்னா இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமே. ஜாவா ஸ்பேஸ் எப்படி ரன் பண்ணுவீங்க? காம் டாட் டேபை ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்தியன் பேங்க் டாட் டிக்கு அப்புறம் டேப் டெபாசிட் டாட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி யூவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப். எல்லா அவுட்புட்டும் வந்துருச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ கம்பைலேஷன்லேயும் எரர் வரல, அவுட்புட்டும் எனக்கு வந்துருச்சு. எக்ஸிக்யூட் ஆகுது சார். அவுட்புட் வருது சார். அவுட்புட் வருது. அப்போ ப்ரைவேட்னு கொடுத்தா வேறு ஒரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியலை. சேம் கிளாஸ்லேருந்து பண்ண முடிஞ்சது, வேறு ஒரு கிளாஸ்லேருந்து பண்ண முடியல. டிஃபால்ட்டுன்னு கொடுத்தா அதே பேக்கேஜில் இருக்கிற வேறு ஒரு கிளாஸ்லேருந்து பண்ண முடியுது. இப்போ இதே பேக்கேஜில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறதுல கிளாஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாமா? இது எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக மாற்றணும். கிளாஸையும் டிஃபால்ட்டாக மாற்றிடுவோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் இந்த பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. பப்ளிக் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கா? லைன் நம்பர் 3 இருக்கிற பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாட் ஜாவா. அப்போது ஒரு கிளாஸும் டிஃபால்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கலாங்கிறதையும் பார்த்துட்டோம். இதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பண்ணியாச்சு சார். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது கிளாஸே டிஃபால்ட்டுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கிளாஸை வேறு பேக்கேஜில் இருந்தால் தெரியாது, இந்த பேக்கேஜிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனிவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி இந்த பேக்கேஜில் தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அங்கெல்லாம் எடிட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டியை இன்னொரு தடவை கம்பைல் பண்ணிக்கிறேன். எந்த எரரும் வரல. இன்ட்ரெஸ்ட் ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி டாட் ஜாவாவில் எந்த கம்பைலேஷன் இஷ்யூவும் வரல. ரன் பண்ணி பார்க்குறேன். ஜாவா காம் டாட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி அவுட்புட்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நைஸ்.
அப்போ டிஃபால்ட்டாக கொடுத்தோன்னா அதே பேக்கேஜில் இருக்கிற வேறு கிளாஸஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அவுட்புட் வரைக்கும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அடுத்த டிஸ்கஷன் போகலாம். அவுட்புட் வந்து சார் இது பண்ணியாச்சு சார். ஓகே, இவங்க எல்லாம் பயங்கர டக்கு 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 டக்குன்னு பண்ணுறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருக்காவது வெயிட் பண்ணணுன்னா நீங்கள் தான், ஐயோ அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்மெல்லாம் பண்ணலையே, அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போல். சில பேர் டைப் ரைட்டிங் கூட ஸ்லோவாக டைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரோக்ராமிங் மேலே இருக்கிற மிஸ்டேக்காக மேட்ச் பண்ணிடக்கூடாது. அவங்களே வாட்ஸ்அப்பில் சேட்டிங்லலாம் வேகமாக டைப் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். சிஸ்டமில் டைப் பண்ணும்போது கீபோர்டில் அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ரோக்ராமிங்கோட ஜாவாவோட கலந்து விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் வீக்கு தான். பாருங்கள் எத்தனை பேர் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன்னு நினச்சிக்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே ஒருத்தர் கூட நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எல்லாரும் ஒரே ஸ்பீடில் தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதோ, ஒருத்தர் பண்ணிட்டாலே மீதி எல்லோரும் பண்ணி முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மேலே தான் தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை. தயவுசெய்து அப்படி ஸ்லோவாக இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் எனக்கு இப்போ எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கணுமோ கண்டிப்பாக என்னை நிறுத்திடுங்க, சரியா? அப்புறமா 15 நாள் கழித்து எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, சொல்லலாம். அப்போ உட்காந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கும் லாஸ் தானே, கரெக்டாக? உங்களுக்கும் 15 நாள் திரும்ப உட்காந்து சொல்லியே கொடுத்தாலும் போன 15 நாள் வேஸ்ட்டு தானே. நம்ம எதுக்கு நமக்கான லாஸை நம்மளே க்ரியேட் பண்ணணும்? அதனால் கண்டிப்பாக முடித்தவங்க கூட அமைதியாக இருக்கலாம், ஏதாவது 1-2 தடவை. சரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முடிக்காதவங்க தயவுசெய்து அமைதியாக இருந்துடாதீங்க, சரியா? ஓகே, இப்போ அடுத்த டிஸ்கஷனுக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி அப்படிங்கிறதுல இப்போ பாருங்கள், அப்படியே கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் என் நியூ டேப், கண்ட்ரோல் வி. முதல்ல கண்ட்ரோல் ஏ, அப்புறம் கண்ட்ரோல் சி, அப்புறம் கண்ட்ரோல் என், அப்புறம் கண்ட்ரோல் சி. நாளை பண்ணியாச்சா? இப்போது இந்த பேக்கேஜ் நேமை மாற்ற போகிறேன். எனக்கு டெபாசிட்டில் வேண்டாம், com.indianbank இருக்கட்டும். இல்லை டெபாசிட் com.indianbank.loan அப்படின்னு ஒரு பேக்கேஜ் நேமாக இதை மாற்றிக்கிட்டேன். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி இது என்னோட ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் வச்சுருக்கேன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டின்னு. அதே மாதிரி அது டெபாசிட்டுக்கு, இது லோனுக்கு. அதனால் இதை ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2 அப்படின்னு இதை வச்சுக்க போகிறேன். இந்த நேமை அப்படியே செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஸ், சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறேன்? இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 13, இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2.java அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்களும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சேஞ்சஸ் திரும்ப சொல்கிறேன். இந்த பேக்கேஜ் நேமை மாற்றிருக்கேன், இங்கே கிளாஸ் நேமை மாற்றிருக்கேன். இந்த 2 சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே, பண்ணினவங்க இதை கம்பைல் பண்ணுங்கள். எப்படி கம்பைல் பண்ணணும் மறந்துடக்கூடாது. பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கோம், ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2.java அப்படின்னு கம்பைல் பண்ணுங்கள். என்டர். எரர் எத்தனை எரர் மொத்தம்? பரவாயில்ல, ரொம்ப திட்டு வாங்கலை. ஒரே ஒரு எரர் மாதிரி தான் தெரியுது. ஜாவா லைன் நம்பர் 12, ஜாவா லைன் நம்பர் 12னு ஒரே ஒரு எரர் தான் எனக்கு வர்ற மாதிரி தெரியுது.
கிட்டத்தட்ட இதே மாதிரியான எரர் உங்களுக்கும் இருக்கா? ஆமாம் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார், சேம் எரர். சேம் எரர். அப்போ என்ன எரர்னு ரீட் பண்ண போகிறோம். லைன் நம்பர் 12ல் எரர். அப்போ லைன் நம்பர் 12 என்ன? லைன் நம்பர் 12 இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒரு கிளாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஒரு குத்தமா? கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன சொல்லுது? எரர் cannot find symbol. என்ன cannot find symbolனா நீ எந்த சிம்பிளை பார்த்தேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கோபமாக ஜாவாட்ட போய் கேட்குறோம். உடனே ஜாவா சொல்லுது, இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எந்த சிம்பிள்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூன்னு கொடுத்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறீங்கள, அந்த கிளாஸை தான் காணும். எப்படி அந்த கிளாஸை காணும்னு அது சொல்கிறதா நீங்கள் நம்புறீங்க? அதுவே கிளாஸ்னு சொல்லுது இந்த இடத்துல. அந்த சிம்பிள் வந்து எனக்கு கிளாஸ் தான் அப்படின்னு சிம்பிள் ஈக்குவல்ஸ் டு கிளாஸ்னு இங்கே சொல்லுது. அதே மாதிரி கிளாஸ் நேம் ஒவ்வொரு கிளாஸ் நேமுக்கு கீழேயும் இப்படி ஆரோ மார்க் காமிக்குது. இந்த இடத்துலையும் கிளாஸ் நேமுக்கு கீழே, இந்த இடத்துலையும் இப்படி கிளாஸ் நேமுக்கு கீழே ஆரோ மார்க் காமிக்குது. அப்போ ஓரளவு அது தெளிவாக தான் சொல்லுது. இப்படி ஒரு சிம்பிளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. 2 இடத்துல அந்த லைன் நம்பர் 12ல் 2 இடத்துல சிம்பிள் இருக்குது. இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இவரும் யாருன்னு தெரியல. ரைட் சைடு இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இவரும் யாருன்னு தெரியல. ரெண்டுமே அந்த கிளாஸ் நேம் தான். ஏன் இதால் அந்த சிம்பிளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த கிளாஸ் டிஃபால்ட்டாக இருக்குது, அந்த கிளாஸ் பப்ளிக்காக இல்லை. டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா அந்த பேக்கேஜிலேருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டின்னு ஒன்றுலேருந்து ஆக்சஸ் பண்ணோம். அப்போ எந்த பிரச்சனையும் வரல. வேறு ஒரு பேக்கேஜுக்கு போயிட்டோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2 வேறு ஒரு பேக்கேஜ், அது டெபாசிட், இது லோன் பேக்கேஜ். வேறு பேக்கேஜிலேருந்து ஒரு டிஃபால்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதை நீங்கள் பப்ளிக்காக தான் மாற்றிக்கணும். திரும்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு போங்க, அந்த கிளாஸை பப்ளிக்காக மாற்றுங்க. இந்த பாருங்கள், இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கிற லைன். இதை பப்ளிக்காக மாற்றுங்க, சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள். ஜாவா சி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பண்ணிடுச்சு. அப்போ இந்த கிளாஸ் இப்போ பப்ளிக்காக மாறிடுச்சு. மற்றவங்களும் இந்த மாதிரி பண்ணி கம்பைல் பண்ணிடணும் மறந்துடாமல். எப்போ எந்த கிளாஸை எடிட் பண்ணாலும் சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிடணும். இந்த கிளாஸை பப்ளிக்காக மாற்றி கம்பைல் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு. ஓகே. இப்போ போயிட்டு இப்போ இந்த கிளாஸ் பப்ளிக்காக மாறிடுச்சு. இப்போ போயிட்டு நான் திரும்ப என்னோடய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2 இருக்கா, அந்த கிளாஸை நான் கம்பைல் பண்ண போகிறேன். எப்படி? இப்படி ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2 டாட் ஜாவா. என்னங்க எரர் காமிக்குது? இப்போ என்ன எரர் காமிக்குது பாருங்கள். இப்போவும் cannot find symbol. என்னால் அப்படி ஒரு கிளாஸ் இருக்கிறதையே பார்க்க முடியல. இல்லையே, நான் தான் அதை பப்ளிக்காக மாற்றிட்டேனே. இன்னமும் ஏன் உன்னால் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல தெரியுமா? அது வேறு பேக்கேஜில் இருக்குது. அப்போ எந்த பேக்கேஜில் இருக்குங்கிறத நம்ம நேற்றே படிச்சிருக்கோம். இம்போர்ட் பண்ணணும், படிச்சிருக்கோமா? இம்போர்ட் பண்ணணும்னு படிச்சிருக்கோமா? இம்போர்ட் com டாட் இந்தியன் பேங்க் டாட் இந்தியன் பேங்க் டாட், அது அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. டெபாசிட் டாட் இப்படி இன்ட்ரெஸ்ட், இந்த பேக்கேஜ் நேம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். செமிகோலன். இந்த லைனை ஆட் பண்ணிடுங்க. இந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நேற்று தானே படித்தோம், இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூட்டிலிட்டி 2 டாட் ஜாவா. முன்னாடி இருந்ததே பரவாயில்ல, ஒரே ஒரு எரர் காமிச்சிட்டு இருந்தது.
இப்போ 4 எரர் காமிக்குது. இந்த மாதிரி 4 எரர் உங்களுக்கு காமிக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை பண்ணிடுங்க. என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட யூட்டிலிட்டி 2 கிளாஸில் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பண்ணிட்டு சொல்லுங்கள். எஸ் சார். ஜாவா லைன் நம்பர் 13, லைன் நம்பர் 14, லைன் நம்பர் 15, லைன் நம்பர் 16. என்னதான் அப்படி எரர்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இஸ் நாட் பப்ளிக். சார் நீங்கள் அதுக்கு அந்த கிளாஸில் போய் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக்காக இல்லையே. அப்போ பப்ளிக்காக இல்லை, டிஃபால்ட்டுனா வேறு பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நானும் வேறு பேக்கேஜில் இருக்கேன். அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் தொடருது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்டை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. உடனே அந்த ஆப்ஜெக்டை, அந்த ஐசின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதை க்ரியேட் பண்ணுற இடத்துல எல்லாம் பிரச்சனை வந்துடுது. அதுக்கடுத்து அந்த ஐசியை வச்சு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கால் பண்ணுறீங்க. கரெக்டாக? அப்போ அடுத்தது சொல்லுது இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் பப்ளிக். இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வேரியபிள் பப்ளிக்காக இல்லைங்க, போய் பாருங்கள். நான் போய் பார்த்தேன், அவர் பப்ளிக்காக இருந்தால் தான் தருவேன்ட்டார், பப்ளிக்காக இல்லை. அடுத்தது கால்குலேட் ஆஃப் இன்டீஜர் இஸ் நாட் பப்ளிக். கால்குலேட்டுங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, போய் பார்த்தேன், கால்குலேட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆனால் பப்ளிக்காக இல்லையே, டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருந்தால் வேறு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் அதையும் பண்ண முடியல அப்படின்னு. அடுத்ததும் அதே தான். அது ஏன் பாசிபிளி லாஸ் ஏன் கொடுக்குது அது பார்க்கலாம் பின்னாடி. ஃப்ளோட்டை ஏன் எடுக்க மாட்டேங்குதுங்க. அப்போது எதெல்லாம் உங்களுக்கு பப்ளிக்காக இல்லையோ, எதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கோ, அதெல்லாம் வேறு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற லெசன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இல்லை நான் ஆக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பப்ளிக்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேறு பேக்கேஜ்லேருந்து அதெல்லாம் நீங்கள் இங்கே பப்ளிக்னு கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்படி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் நமக்கு வேணும்னா. இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? ப்ரைவேட்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம், டிஃபால்ட்டுனா என்னங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் பப்ளிக்கை பற்றி டீட்டெயிலாக பேசணும். பப்ளிக் ஓரளவு உங்களுக்கு புரியுது, ஓரளவு பார்த்துருக்கோம், ஃபுல்லாக பார்க்கலனாலும். இன்னொன்று ப்ரொடெக்டட்னு ஒன்று சொன்னேன், அதை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. பேசிகிட்டே இருக்கும்போதே ப்ரொடெக்டட்னு ஒன்று இருக்குங்க அப்படிங்கிறத சொன்னேன், இதை இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. கரெக்டாக? இந்த ப்ரொடெக்டடை நம்மளோட அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம படிச்சிருக்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இது எந்த டாபிக் கீழங்க வரும்? இது என்கேப்சுலேஷனுங்கிற டாப்பிக்கு கீழே வரும். என்கேப்சுலேஷன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன். அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த டேட்டாவை கொடுக்குறது, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, யார் யாரெல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றதுனால இதுக்கு என்கேப்சுலேஷனுக்கு கீழே வர்ற டாபிக். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்கேப்சுலேஷனில் இருக்கிற ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். அதில் ப்ரைவேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் பற்றி டீட்டெயிலாக, டிஃபால்ட்டையும் ப்ரைவேட்டையும் பற்றி ஓரளவு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்டட் தொடவே இல்லை, பப்ளிக் ஓரளவு பார்த்துருக்கோம். இந்த ரெண்டையும் அடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி போய் பார்க்க வேண்டியது இதை எல்லாத்தையும் பார்த்து உங்களோட கிரிப்பான ஆன்சர்ஸோடு வந்துடணும். பண்ணிடலாமா? ஓகே சார்.